வெல்கம் டு MMRV ஹாஸ்பிட்டல். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், பொதுவாக வாஸ்குலர் சர்ஜரினா என்ன, அதில் என்னென்ன மேஜர் வாஸ்குலர் சர்ஜரிஸ் இருக்குது? இல்லை, வாஸ்குலர் சர்ஜரிங்கிறது நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட இது வந்து வாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக காமனாக நம்ம பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் காலை நரம்பு சுற்றி இருக்குன்றோம். அது வந்து vericoseveins. நம்ம அதுக்கும் வந்து சில சர்ஜரிஸ் இருக்குது. அது வந்து நம்ம சிவியராக இருந்தால் அதுக்கு சர்ஜரிஸ் இருக்குது. அது வாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஸ்மோக்கருக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக ஸ்மோக் பண்ணுறதுனால ஃபார் எ லாங் டைம் காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து அந்த பிளாக் ஆகிடும். ஸோ பிளாக் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கிற டோஸ் வந்து கேங்க்ரீன் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒன்று எண்டோவாஸ்குலர் சர்ஜரி, அது ஆஞ்சியோபிளாஸ்டி மாதிரி பண்ண முடியும். சின்னதாக இருந்ததுன்னா. பெருசாக இருந்ததுன்னா பைபாஸ் பண்ணுவோம். வேறு ஒரு இடத்துல அந்த நரம்பு எடுத்து மேலே இருக்கிற ஆர்ட்ரிக்கிலேருந்து கீழே இருக்கிறதுக்கு வந்து பைபாஸ், அதாவது எங்கே அடைப்பு இருக்கோ அதை பைபாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அதுவும் வாஸ்குலர் சர்ஜரி தான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று காமனாக வந்து டயபெட்டிஸில் வந்து இது ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம். டயபெட்டிஸ் வந்து நியூரோபதியில் வந்து வாஸ்குலரும் நரம்பும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு புண்ணு ஆறவே இல்லை டோ வந்து கேங்க்ரீன் ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து அந்த வாஸ்குலர் சர்ஜரியில் வந்து அந்த வெசல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம். எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது பிளட் வெசல்ஸ் ஓப்பன் ஆகும், ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நம்ம சில நேரத்தில் வந்து இங்கே கழுத்துக்கு பிரெயினுக்கு போகிற ஆர்ட்ரி இருக்குது, அதுவும் சில நேரத்தில் வந்து பிளாக் ஆகும். இந்த மாதிரி பிளாக் ஆகும்போது சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அதாவது கிடினஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எண்டோவாஸ்குலர் சர்ஜரி, அதுக்கு வந்து ஸ்டென்டிங் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு வந்து அந்த எண்டோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணுற மூலிமா பிளட் சப்ளையை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னொன்று ஹார்ட்டுக்கு பக்கத்தில் அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்லேருந்து வெளியே வர வந்து சில பேருக்கு வந்து அந்த வால் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அந்த வால் வீக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வாலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த அனியூரிசம் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் வாஸ்குலர் சர்ஜரி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு வாஸ்குலர் சர்ஜரி தேவைப்படும் டாக்டர்? இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனாக, இந்த மாதிரி டயபெட்டிஸ்னால் அடப்பு வந்தாலும் அந்த மாதிரி தேவைப்படும். இல்லை அவங்களுடைய ப்ரொஃபஷனால் நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் தேவைப்படும். அவங்களோட ஹேபிட்ஸ்னால ஸ்மோக்கிங் ரெகுலராக பண்ணுறாங்க, அவங்களுக்கு வரும்போது வரும். சில பேருக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும் போது, இல்லை டயபெட்டிஸ் அவங்க அன்கண்ட்ரோல்டாக இருக்கும் போது அந்த மாதிரி வரும். இது மாதிரி இன்னொன்று அடிபட்டு வரும்போது சில நேரத்தில் மேஜர் ட்ராமாவில் அவங்களுடைய இரத்த குழாயை கட் ஆகிடும். ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை டோட்டலாகவே வந்து நமக்கு ரத்த ஓட்டமே போகாது காலுக்கு, அந்த மாதிரி சமயத்தில் அதை நம்ம சரி பண்ணும்போது வாஸ்குலர் சர்ஜரியோட ஹெல்ப்பு தேவைப்படும். ஸோ சர்ஜரி பண்ணால் பர்ஃபெக்ட் ஆகிடும்ல? இப்போ சர்ஜரி பண்ணால் சான்சஸ் ஆஃப் இம்ப்ரூவல் இஸ் வெரி ஹை. ஸோ அதனால் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.